சிறுத்தை வந்து எனக்கு இது வந்து 7வது படம். இந்த படம் எனக்கு எப்படி கிடச்சதுன்னா, டைரக்டர் சிவாவுக்குன்னு ஒரு டீம் இருந்தது. அவர் வந்து கேமராமேன் வந்து வெற்றி தான் அந்த படத்துக்கு பண்ணுறதா இருந்தது. அவர் சில கமிட்மெண்ட்னால அந்த படம் பண்ண முடியாதனால வேறு கேமராமேன் தேடிட்டு இருந்தாங்க. அப்போ சூர்யா சார் தான் என்னோடய பேர் அந்த படத்துக்கு ரெக்கமெண்ட் பண்ணார். அகரம் ஃபவுண்டேஷனுக்காக ஒரு சின்ன இது ஆட் ஒன்று பண்ணப்போ சூர்யா சார் தெரியும். அப்போ அந்த படத்துக்கு வந்து சூர்யா சார் தான் என்னை வந்து ஞானவேல் ராஜா சார்கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணார். ஞானவேல் ராஜா சார் வந்து என்னை வந்து அண்ணாநகர் காஃபி ஷாப்பில் தான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணார். ஒரு ப்ரொடியூசர் வந்து அவ்வளோ மரியாதையாக, கோயம்புத்தூர்காரன்னு நினைக்கிறது இருக்கிறதுனால ஒரு மரியாதை, பயங்கர மரியாதையாக என்னை வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவ்வளோ மரியாதை கொடுத்து மீட் பண்ணார். அதே மரியாதை படம் முடிகிற வரைக்கும் எனக்கு அவர் கொடுத்தது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, எந்த ஒரு இது இல்லாமல். அதே மாதிரி பிரபு சார் எந்த நோ சார் சொல்லாத எஸ்ஆர் பிரபு அவரை வந்து இந்த படத்தில் வந்து எங்களுக்கு ஃபுல்லாக வந்து ஸ்டுடியோ கிரீனை பற்றி சொல்லணும்னா, ஸ்டுடியோ கிரீன் வந்து தொழிலாளர்களுக்காக தன்னோட தொழிலாளர்களை வந்து இப்போ மரியாதை வந்து அவங்க வந்து பயங்கர மரியாதை கொடுத்தாங்க எல்லா தொழிலாளர்களுக்கும். அதாவது ஒவ்வொரு இந்த பாதாமி ஷெடியூல் ஆகட்டும், சென்னை ஷெடியூல் ஆகட்டும், ஹைதராபாத் ஷெடியூல் ஆகட்டும், இந்த 3 ஷெடியூல்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 20-25 பேருக்கு பர்த்டே வந்திருக்கும். ஸ்டுடியோ கிரீன் வந்து எல்லாருக்கும் பர்த்டே கொண்டாடுச்சு. எல்லா ஷூட்டிங்லையும் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு மட்டும் தான் பர்த்டே கொண்டாடுவாங்க. இங்கே ஸ்டுடியோ கிரீனில் எல்லா ஒரு டெக்னீஷியன்ஸு ஒரு செட் அசிஸ்டண்ட்டாக இருக்கட்டும், ஒரு டான்சர்ஸாக இருக்கட்டும், லைட்டில் இருக்கட்டும், யூனிட்டில் இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து பர்த்டே கொண்டாடுறது பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ரொம்ப அதாவது யாருக்குமே தெரியாது அவங்களுக்கு பர்த்டே எப்படி அவங்களுக்கு தெரியும்னே தெரியாது. ஈவினிங் பார்த்தா பெரிய ஒரு 4 கிலோ கேக், 5 கிலோ கேக் இருக்கும். பயங்கர டெய்லி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 பேருக்கு எனக்கு தெரிஞ்சு பர்த்டே கொண்டாடினாங்க. தொழிலாளர்களை மதிக்கிற அந்த ஸ்டுடியோ கிரீன் மேலும் மேலும் நிறைய படங்கள், சிறந்த படங்கள் பண்ணணும்னு வேண்டிக்கிறேன். அதே மாதிரி இந்த படம் எனக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் டைம் வந்து பெரிய ஆக்ஷன் ஃபில்மாக இது வந்து எனக்கு இருந்தது. பொல்லாதவனில் அந்த கிளைமேக்ஸு ஆக்ஷன் வந்து பேசப்பட்ட கிளைமேக்ஸு. அதே மாதிரி இந்த படத்தில் ஒவ்வொரு ஆக்ஷன் ஃபிலிமும் கணேஷ் மாஸ்டர் வந்து இந்த ஆக்ஷன் எபிசோட் பண்ணியிருக்காரு. பயங்கரமாக, அதாவது அந்த தெலுங்கு படத்துக்கும் இதுக்கும் மேக்கிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு 50 மடங்கு ஜாஸ்தியாக நாங்கள் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட. அது ஆக்ஷன் ஃபிலிம் இதாக இருக்கட்டும், மேக்கிங்காக இருக்கட்டும், செலவை பற்றி கவலைப்படாமல் ஞானவேல் ராஜா சார் வந்து 1.25 கோடிக்கு கிட்டத்தட்ட ஒரு பாலம் மட்டுமே 1.25 கோடிக்கு பாலம் கிளைமேக்ஸ் ஃபைட்டுக்காக பண்ணாங்க. இதை பற்றியுமே, அதாவது சில நாள் மழை பெஞ்சது, சில நாள் ஒரு 3 நாள் இதுக்காக எக்ஸ்டன் ஆச்சு. அதை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் ப்ரொடியூசர் வந்து எந்த ஒரு இது பற்றியும் கவலைப்படாமல் செலவழித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே இது, இந்த படம் வந்து பெரிய சக்ஸஸ் ஆகும் அப்படின்ற இது அவங்களுக்கு தெரியும். இதை வேறு யாருக்கு கொடுக்கக்கூடாது, அதுக்காக தான் வந்து இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகும்ன்ற ஒரே இதில் தான் வந்து அவங்களே ஸ்டுடியோ கிரீனே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுது. அப்போ எவ்வளோ கான்ஃபிடென்ட் இருந்தால் வந்து சொந்தமாக ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா எவ்வளோ கான்ஃபிடென்ட் இந்த படம் ஜெயிக்கும்ன்ற மிகப்பெரிய வெற்றியை பெறணும்னு அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் அவங்க வந்து இந்த படத்தை வந்து ஃபோன் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து பிட் பாக்கெட் கேரக்டர், இன்னொன்று வந்து போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர். பிட் பாக்கெட் கேரக்டர் வந்து அழுக்காக காமிக்கணும், போலீஸ் ஆஃபீஸர் கேரக்டர் வந்து அழகாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லி டைரக்டர் சொல்லியிருந்தார். லைட்டிங் பண்ணி அழுக்காக காமிக்கிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்கோம். ரஷ் பார்த்துட்டு கார்த்தி சார் வந்து என்ன சார் 2 கேரக்டருமே அழகாக இருக்குது, பிட் பாக்கெட் கேரக்டர் அழகாக இருக்குது அப்படின்னு கேட்டார். நான் என்ன சார் பண்ணுறது, நீங்கள் அழகாக இருந்தால் நான் என்ன சார் பண்ணுறது, நான் ஒன்றும் பண்ண முடியாது, லைட்டிங் பண்ண முடியும் அவ்வளோதான், அழுக்காக காமிக்கணும்னா ஒரு அளவு தான் காமிக்க முடியும், நீங்கள் அழகாக இருந்தால் நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னேன். கார்த்தி சார் வந்து பயங்கர, அதாவது ஈகோவே இல்லாத ஒரு ஆர்டிஸ்ட்டு. இப்போ ஃபாரின் சாங்க்காக ஃபாரின் போயிருந்தோம், பேங்காக் போயிருந்தோம். ஸோ எல்லா வேலையும் எல்லாருமே ஒரு சின்ன டீம் தான் போக முடியும், ஒரு 25 அந்த மாதிரி ரேஞ்சு டீம் தான் போனோம். ஸோ அந்த டீமில் வந்து எல்லாருமே எல்லா வேலையும் பண்ணணும், எல்லாருக்குமே தெரியாது. ஸோ கார்த்தி சார் வந்து லென்ஸ் பாக்ஸ் எடுத்துகிட்டு வருவார், கேமரா ஸ்டாண்ட் எடுத்துகிட்டு வருவார்,
இந்த மாதிரி ஒரு ஈகோ இல்லாமல் அந்த மாதிரி செட்டில் கூட உட்காந்துருந்தோன்னா லைட்டிங் பண்ணியிருந்தால் இப்போ எல்லோரும் இப்போ லைட் பண்ணிகிட்டு இருக்க டைமில் எல்லாருமே கொஞ்சம் கேரவனில் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எல்லோரும் போயிடுவாங்க. பட் ஆனால் கார்த்தி சார் வந்து செட்டை விட்டு போக மாட்டார். இங்கே உட்காரலாமான்னு கேட்பார். கொஞ்சம் நேரம் சார் ஓகே இருங்க அப்படின்னு சொல்லியிருப்போம். திடீர்னு அங்கே இந்த இடத்துல நாங்கள் லைட்டிங் லைட் பண்ண வேண்டியிருக்கும். லைட் அந்த இடத்துல வைக்க வேண்டியிருக்கும். சார் இப்படி ஒரு அவரை வந்து ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 4 இடத்துக்கு மாற்றிடுவோம். அந்தளவுக்கு செட்டை விட்டு வெளியில் போகாமல் அந்த செட்லேயே ஒரு செட்லேயே வந்து இந்த படத்துக்காக இன்வால்மெண்ட் ஆகி கதையில் இன்வால்மெண்ட் ஆகி வெளியில் கேரவனுக்கு போனால் ரிலாக்ஸ் ஆகிடுவோன்னு சொல்லிட்டு செட்டுக்குள்ளேயே உட்காந்துருப்பார். தமன்னா வந்து கேமராமேனுக்கு சரியாக எல்லா டெக்னீஷியனுக்கு சரி பயங்கர ஃப்ரெண்ட்லியான ஒரு ஆர்டிஸ்ட். அவங்க வந்து அவங்களும் வந்து கிட்டத்தட்ட கார்த்திக் மாதிரி எந்த ஒரு ஈகோ இல்லாத இன்றைக்கி நம்பர் 1ல் இருக்காங்க. பட் அந்த எந்த ஒரு ஈகோ இல்லாமல் அவங்க வந்து எல்லாத்தையுமே கேஷுவலாக பழகிட்டு அவங்களும் செட்டை விட்டு போனதை நான் பார்த்ததே இல்லை. அவங்களும் செட்டிலேயே ஃபுல்லாக இருப்பாங்க. பயங்கர ஒயிட் ஸ்கின், அவங்களுக்கு வந்து பயங்கர ஃபேராக இருப்பாங்க. இப்போ கார்த்தி சாருக்கு வந்து நாங்கள் வந்து டல் பண்ணோம் இந்த கேரக்டருக்காக, பிக் பாக்கெட் கேரக்டருக்காக டல் மேக்கப் வந்து பயங்கர டல் பண்ணோம். அவரை பர்பஸாக பண்ணது தான். இப்போ இந்த 2 கேரக்டர் சேர்றப்ப தமன்னா வந்து பயங்கர ஃபேராக இருப்பாங்க, கார்த்தி சார் வந்து பயங்கர அழுக்காக இருக்கணும். ஸோ இதுக்காக தமன்னாக்கு நாங்கள் வந்து தனியாக லைட்டிங்கில் கம்மி பண்ணி அவருக்கு சாருக்கு அதிகமாக பண்ணி அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணோம். சாங்ஸ் வந்து படத்தில் 4 மாஸ்டர் பண்ணாங்க. பிருந்தா மாஸ்டர், கல்யாண் மாஸ்டர், பாபா பாஸ்கர், அப்புறம் சபினா கான் 4 மாஸ்டர் பண்ணாங்க. ஒவ்வொரு மாஸ்டரும் வந்து ஏற்கனவே எல்லா மாஸ்டருமே எனக்கு பழக்கம், எல்லா மாஸ்டரும் எனக்கு ஃப்ரெண்டு தான். ஒவ்வொரு மாஸ்டரும் வந்து இப்போ பிருந்தா மாஸ்டர் வந்து ஒரு ஐட்டம் சாங் பண்ணாங்க ஹைதராபாத்தில், மிரட்டலாக வந்திருக்கு. கல்யாண் மாஸ்டர் வந்து ஒரு சாங் பண்ணார், அது வந்து ஹீரோ ஹீரோயின் சாங்கு பயங்கர மிரட்டலாக வந்திருக்கு. அதுக்கடுத்து பாபா பாஸ்கர் வந்து அந்த ராஜா சாங் ஒரு காமெடியாக போயிட்டுருக்கும். ஒரு 6-7 இடத்துல காமெடியாக எல்லாமே பயங்கர ரசிக்கக்கூடிய சாங் அந்த ராஜா சாங் இருக்கும். ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தப்ப நான் பார்த்துட்டு இருந்தேன், ஒரு குழந்தை வந்து ராஜா சாங் போட்டாங்க, ஒரு குழந்தை எந்திரிச்சு ஆடிட்டு இருந்தது. அப்போயும் தெரிஞ்சிருச்சு, சரி ஓகே சாங்ஸ் ஃபுல்லாக பெரிய ஹிட்டு. சிவா சார் வந்து ஒரு கேமராமேன், ஒரு 10 படத்துக்கு மேலே கேமராமேனாக பண்ணியிருக்காரு. ஸோ கோல்டு மெடலிஸ்ட் அவர் வந்து இந்த படத்தில் ஃபஸ்ட் டைம் அவரை நான் மீட் பண்ண போனேன். அவர் வீட்டுக்கு தான் வர சொல்லியிருந்தாங்க, மீட் பண்ண போனேன். பார்த்துட்டு பெருசாக ஜெயிக்கணும் சார் அப்படின்னாரு. வேறு எதுவுமே சொல்ல, சார் பெருசாக ஜெயிக்கணும் அப்படின்னாரு. கண்டிப்பாக இந்த படத்துக்கு அப்புறம் பெரிய லெவலில் கமர்ஷியல் டைரக்டராக ஹரிசார் லெவலுக்கு பேசப்படுவார்னு நினைக்கிறேன். நான் ஒரு படம் முடிகிறப்ப கேமராமேனுக்கும் டைரக்டருக்கும் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து நம்ம அடுத்த படம் பண்ணலாம் அப்படின்றது தான் வந்து நல்ல ரிலேஷன்ஷிப்னு சொல்ல முடியும். ஸோ இந்த படம் அவர் சொல்கிறாரு, சார் நம்ம அடுத்தது பண்ணலாம், நீங்கள் வந்து ஏப்ரல்லேருந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு ஒரு சந்தோஷம். ஒரு கேமராமேனுக்கு வந்து அதே டைரக்டர் வந்து அடுத்த படத்துக்கு நீங்கள் தான் பண்ணணும், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு வந்து அது ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் இருக்குது. சிவா அடுத்த படத்துக்கும் நீங்கள் பண்ணணும்னு ஏப்ரல்லேருந்து ஃப்ரீயாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சிறுத்தை கண்டிப்பாக வந்து விக்ரமா கூட வந்து ஒரு எத்தனை மடங்குலாம் சொல்ல முடியாது. அவ்வளோ மேக்கிங்லேயும் சரி, ப்ரொடக்ஷன் வேல்யூ எல்லாத்துலேயுமே சரி பயங்கர ரிச்சாக இருக்கும். அவர் அந்த படத்தின் பழைய விக்ரமா கூடனுடைய இயக்குனர் ராஜ்மௌலியே இந்த படத்தை பார்த்தா கூட எப்படியா இவ்வளவு சூப்பராக எடுத்துன்னு சிவா சாரை வந்து கண்டிப்பாக பாராட்டுவார்ன்ற மட்டும் எனக்கு நல்லா தெரியும். அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அது ப்ரொடக்ஷனும் அந்த அளவுக்கு செலவழிச்சிருக்காங்க.
எந்த ஒரு கேள்வியுமே வந்து டைரக்டரையும் கேமராமேன் சைடையும் ஆர்ட் டைரக்டர் சைடையும் யாரையுமே வந்து எந்த ஒரு கேள்வியும் இது வரைக்கும் கேட்டதே கிடையாது. ஏன் அவ்வளோ செலவாகுது அப்படின்லாம். கிட்டத்தட்ட டெய்லி வந்து ஒரு 3 கேமரா 4 கேமரா எப்பயுமே இருக்கும். ஸோ இந்த கேமராவை வந்து க்ரௌடு வந்து ஒரு 2000 பேர் அப்படி டெய்லி ஒரு 2000 பேர் இருக்கும். இதை மேனேஜ் பண்ணுறதுன்றது இந்த அசிஸ்டன்ட் டைரக்டரும் சரி டைரக்டரும் சரி அவ்வளோ கஷ்டமான விஷயம். க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணுறதுன்றது விளையாட்டான விஷயமே கிடையாது. அவங்கள சொல்லி அவங்கள அந்த ஃபீல் கொண்டு வர வச்சு அவங்க கத்தணும், ஒரே மாதிரி கத்தணும், ஒரே மாதிரி சோகமாக இருக்கணும், அந்த மாதிரிலாம் கொண்டு வரதுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரும் சரி டைரக்டரும் சரி ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அது சொல்லி ஆகணும். ஒவ்வொரு நாளும் கேமரா வந்து 3-4 கேமராஸ் வந்து 4 ஆங்கிளில் வைக்க வேண்டியிருக்கும். ஒவ்வொன்றையும் ஹைட் பண்ணி வைக்கி அதுக்கு பிளான் பண்ணி இந்த டைரக்டர் வந்து எனக்கு இந்த படத்தில் நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட கேமரா சைடு வந்து நான் வந்து அவர்கிட்ட சில விஷயங்கள் நான் கற்றுக்கிட்டேன். சந்தானம் சாரோட காமெடி வந்து ஃபஸ்ட் ஹாஃப் வந்து இது வரைக்கும் கிட்டத்தட்ட கிழிச்சிட்டார்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஃபஸ்ட் ஹாஃப் வந்து காமெடி கிழிச்சிட்டார்னே சொல்லலாம். சிறுத்தை அடித்தா எத்தனை டன்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் வசூலில் டன் கணக்காக இருக்கும். அது மட்டும் தெரியும். சிறுத்தையில் வந்து டெய்லியே ரிஸ்க்காக தான் இருக்கும். டெய்லியே வந்து ஆக்ஷன் பிளாக் வந்து டெய்லி 3 கேமரா 4 கேமரா அந்த மாதிரி நிறைய ஒரு ஆக்ஷன் பிளாக்னு எடுத்தாலே உங்களுக்கு டெய்லி ரிஸ்க்கு தான்னு வச்சுங்களேன். அவ்வளோ சேசிங்காக இருக்கட்டும், ஜம்ப்பாக இருக்கட்டும், கார் ஜம்ப்பு இதெல்லாம் கேமரா வச்சுட்டு அது வந்து எப்படி அந்த வண்டி வந்துடும் கரெக்டாக அவங்க சொல்கிற இடத்துக்கு வந்துடும். சம்டைம்ஸ் ஏதாவது ஆனாலும் அது வந்து ஒரு ரிஸ்க்கோடு தான் வைப்போம். எல்லாருமே வச்சு தான் எடுப்போம். ஸோ டெய்லி ரிஸ்க்கு தான். ஆக்ஷன் பிளாக் எடுக்கிறப்ப டெய்லி ரிஸ்க்கு தான் எங்களுக்கு. இந்த படத்துக்கு வந்து முதல்ல வந்து எடிட்டர் வந்து ஆண்டனி சார் தான் இருந்தார். அப்புறம் அவருக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருந்ததுனால விடி விஜயன் சார்கிட்ட எடிட்டிங் வந்தது. ஒரு ஃபங்க்ஷனில் வந்து ஆண்டனி சார் வந்து இந்த படத்தில் வந்து அவர் பண்ணலேன்னு முடிவாயிட்டு விஜயன் சார்கிட்ட வந்தாச்சு. இப்போ இந்த படம் அவர் பண்ணலைன்னு சொல்லிவிட்டு ஒரு 4 நாள் கழித்து எடிட்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஆவிட் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருக்கு. அங்கே என்னோடய ஃப்ரெண்டு அந்த ஆவிட் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்காரு. அப்போ ஆண்டனி சொல்லியிருக்காரு, இந்த அடுத்து வர்ற படங்களில் மிகப்பெரிய ஹிட்டாக போகிற படம் சிறுத்தை தான் அப்படின்னு சொல்லி அவர் என்ஜாய் பண்ணி அதாவது ஃபஸ்ட் ஆஃப் சந்தானம் காமெடி பயங்கர என்ஜாய் பண்ணி சந்தானத்துக்கெலாம் ஃபோன் போட்டு மச்சான் நீ வந்து என்னோட கிளிஸ்ட அப்படிலாம் பயங்கர சந்தோஷமாக பண்ணி பெரிய ரகலை பண்ணி எடிட்டிங் ரூமில் வந்து பயங்கர சிரித்து கைதட்டி ரகான்னு சிரித்து இப்போ டெய்லி நான் அன்றைக்கி போயிருந்தேன். நான் ஆக்சுவலாக பயங்கர சிரித்து பயங்கர என்ஜாய் பண்ணார். அதுக்கடுத்து விடி விஜயன் சார்கிட்ட வந்தோம். விடி விஜயன் சார் சொன்னார், ஃபஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு இந்த படம் வந்து எல்லா ரெக்கார்டையும் உடைக்கும் அப்படின்னாரு. ஸோ எடிட்டிங்கில் தான் வந்து தெரியும் ஒரு படம் வந்து எங்கே பெரிய சக்ஸஸ் அப்படின்றது. 2 எடிட்டர் இந்த படத்தை வந்து பார்த்துருக்காங்க. 2 எடிட்டரும் சொன்ன வார்த்தை வந்து, ஒரு எடிட்டர் வந்து பயங்கரமாக சந்தான சாரை பாராட்டி இந்த படம் மிகப்பெரிய வெற்றி பெறும்னு இருக்காரு. அடுத்த எடிட்டர் சொல்லியிருக்காரு இது வந்து எல்லா ரெக்கார்டையும் உடைக்கும் அப்படின்ட்டுருக்காரு. ஸோ இதுதான் வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து கில்லி தூள்லாம் அதை விட சிங்கம் அந்த லெவலுக்கு சிறுத்தைங்க இருக்கும் கண்டிப்பாக. பொங்கல் அன்னைக்கு இன்னைக்கு பொங்கல் பொங்கல் நல்வாழ்த்துன்னு சொல்லலாம். இந்த படத்தோடைய வெற்றியும் எந்த அளவுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க? எனக்கு இந்த படத்தில் இந்த படத்தை பண்ணுறதுக்கு வாய்ப்பு கொடுத்த சூர்யா சார் ஆகட்டும், டைரக்டர் சிவா, ப்ரொடியூசர் ஞானவேல் ராஜா சார், கார்த்தி சார், பிரபு சார் எல்லாருக்குமே வந்து என்னோடய
தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த பொங்கல் திருநாள் எல்லாருக்கும் என்னோடய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்ஸ்.